Greetings to Hi Abba viewers. நம்ம லாஸ்ட் வீடியோவில் டைரக்ட் ஸ்பீச்சிலேருந்து இன்டைரக்ட் ஸ்பீச் எப்படி மாற்றுறது அப்படிங்கிற வீடியோஸ் படித்தோம். அதில் ஸ்டேட்மெண்ட்டு இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸை நம்ம வந்து பார்த்து முடிச்சிருக்கிறோம். இப்போ இந்த வீடியோவில் வந்துட்டு இம்பேரேட்டிவ் சென்டென்ஸும் அடுத்தது எக்ஸ்க்ளமேட்டிவ் சென்டென்ஸும் எப்படி டைரக்ட்லேருந்து இன்டைரக்ட் மாற்ற போகிறோம் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம இம்பேரேட்டிவ் சென்டென்சஸ் எடுத்துக்கலாம். இப்போ இந்த இம்பேரேட்டிவ் சென்டென்சஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்க வேண்டிய ப்ரீ ரெக்வசிட்ஸ் என்னென்ன அப்படின்னா அதுக்கு நம்ம என்னென்ன வந்துட்டு ரிப்போர்ட்டிங் வெர்ப்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத மாதிரி தெரிஞ்சுக்கோம். 3 விதமான இது இருக்கும். ஆர்டர்டு ஆர் கமாண்டட் ஆர் ரெக்வஸ்டட் அப்படின்னு வந்துட்டு 3 விதமான ரிப்போர்ட்டிங் வெர்ப்ஸ் யூஸ் பண்ணணும். இதெல்லாம் வந்துட்டு ஆர்வி. இப்போ இதுக்கு கன்ஜங்ஷன் பார்க்கணும். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸில் 2 விதமான கமாண்ட் இருக்கும் அப்படின்னு. பாசிட்டிவ் கமாண்ட் இருக்கும், அடுத்த நெகட்டிவ் கமாண்ட் அப்படின்னு 2 இருக்கும். இப்போது இது பாசிட்டிவ் கமாண்ட் இருந்தால் கன்ஜங்ஷன் வந்துட்டு டு, நெகட்டிவ் கமாண்ட் வந்துட்டால் நாட் டு. இதெல்லாம் இம்பேரேட்டிவ் சென்டென்ஸில் வந்துட்டு டிரெக்ட்லேருந்து இன்டெரக்ட் மாற்றுறதுக்கு நமக்கு தேவையான விஷயங்கள். ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா we can go for the examples now. ஸோ now ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் நம்ம பார்க்கலாம். The teacher said to the students, bring your assignment tomorrow without fail. இப்போ ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸில் கொடுக்குற இது ஒரு கமாண்டு, இது ஒரு பாசிட்டிவ் கமாண்டு. இப்போ இதை வந்துட்டு நம்ம இன்டெரக்டில் மாற்றுறப்ப என்ன வேணும் அப்படின்னா என்ன மாறும் அப்படின்னா இந்த டீச்சர் இந்த செட்டு அப்படிங்கிறது வந்துட்டு இங்கே ஆர்டர்டு சொல்லலாம், இல்லை கமாண்டடு சொல்லலாம். இங்கே ரெக்வஸ்டட் சொல்ல முடியாது. ஏன்னா டீச்சர் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸை ரெக்வஸ்ட்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு ஆர்டர் போடுறதுக்கு அதிகாரம் இருக்குது. ஸோ ஆர்டர்ட் ஆர் கமாண்டட் இதில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். த டீச்சர் ஆர்டர்டு த ஸ்டூடெண்ட்ஸ், கம்மா கொட்டேஷன் ட்ராப் ஆகும், கன்ஜங்ஷன் சேர்க்க வேண்டியிருக்கும். இது பாசிட்டிவ் கமாண்ட் பிரிங், V1ல் ஆரம்பிச்சிருக்கு, அது பாசிட்டிவ் கமாண்ட். அதனால் நம்ம டு யூஸ் பண்ணணும், டு பிரிங். அடுத்த யுவர் அப்படிங்கிறப்ப வந்துட்டு நம்ம ஏற்கனவே தெரியும் இந்த ஸ்பீச்சில் வந்துட்டு செகண்ட் பர்சன் வந்துடுச்சு அப்படின்னா அது வந்துட்டு இட் ஆல்வேஸ் ரெஃபர்ஸ் டு த லிசனர். அப்போ வந்துட்டு யுவருங்கிறது த ஸ்டூடெண்ட்ஸை குறிக்கும். அப்போ ஸ்டூடெண்ட்ஸுங்கிறது ப்ளூரல் சப்ஜெக்ட். அதனால் டு பிரிங் தேர் அசைன்மெண்ட். இந்த டுமாரோங்கிறது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். டுமாரோங்கிறது த நெக்ஸ்ட் டே அப்படின்னு மாறும், விதவுட் ஃபெயில். ஸோ நவ் இட் ஹாஸ் பீன் சேஞ்ச் இன்டு இன்டெரக்ட் நவ். ஸோ எப்படி மாற்றிருக்கோங்கிறத நம்ம வந்துட்டு வில் கோ இன்டு த டீட்டெயில்ஸ். த டீச்சர் அப்படியே வந்துடுச்சு. செட் டு அப்படிங்கிறது வந்துட்டு ரிப்போர்ட்டிங் வெர்பு மாறணும், அது இம்பேரேட்டிவ் சென்டென்ஸு. இதில் ஆர்டர்ட் ஆர் கமாண்டடில் ஏதாவது ஒன்று வரும், நம்ம ஆர்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். த லிசனர்ஸ் வந்துட்டு த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே வந்துடுச்சு. கமா கொட்டேஷன் ட்ராப் பண்ணிவிட்டு கன்ஜங்ஷன் சேர்க்கணும். கன்ஜங்ஷனில் வந்துட்டு டூ போடுறோம், ஏன்னா இது வந்துட்டு பாசிட்டிவ் கமாண்டு. பிரிங் எழுதியாச்சு. இந்த யுவருங்கிறது வந்துட்டு ரெஃபர்ஸ் டு த லிசனர். லிசனர் யாருன்னா த ஸ்டூடெண்ட்ஸு, தேர்ட் பர்சன் ப்ளூரல். அப்போது யுவர் அப்படிங்கிறது தேர்னு மாறுது, அசைன்மெண்ட் போட்டாச்சு. டுமாரோ அப்படிங்கிறது த நெக்ஸ்ட் டே அப்படின்னு மாறும் அப்படின்றத நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம், விதவுட் ஃபெயில். ஸோ திஸ் இஸ் ஹவ் திஸ் சென்டென்ஸ் ஹேஸ் பீன் சேஞ்ச்டு இன்டு இன்டராக்டிவ் speech. Now we'll write one more example also. The captain said to the soldiers, be ready to sacrifice your lives for the sake of the nation. அப்போ வந்துட்டு ஒரு மிலிட்டரியில் இருக்க வந்துட்டு கேப்டன் வந்துட்டு சோல்ஜருக்கு என்ன சொல்கிறாருன்னா நாட்டிற்காக உங்கள் உயிரையும் கொடுப்பதற்கு தயாராக இருங்கள் அப்படின்னு சொல்கிறார். இப்போது இங்கே வந்துட்டு இங்கே செட் டு அப்படிங்கிறது வந்துட்டு ஆர்டர்டு மாறும், ஏன்னா வந்துட்டு கேப்டன் வந்துட்டு அப்படி ஒரு பொசிஷனில் இருக்கிறார். இப்போது எகெயின் இந்த செட்டு வந்துட்டு லிசன் டு த ஸ்பீச், பி ரெடி டு சாக்ரிஃபைஸ் யுவர் லைஃப்ஸ் ஃபார் த சேக் ஆஃப் நேஷன். இது ஒரு வகையில் கமாண்ட் ஆஸ் வெல் அஸ் ரெக்வஸ்ட்டாக கூட வரலாம். ஸோ இங்கே வந்துட்டு செட்டுன்னு கூட போடலாம், ரெக்வஸ்ட் கூட போடலாம். ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ த கேப்டன் இதுக்கு எப்படி இன்டராக்டிவ் வரும் அப்படின்னா த கேப்டன் ஆர்டர்டு த சோல்ஜர்ஸ் டு பி, ஏன்னா இது பாசிட்டிவ் கமாண்ட், டு பி ரெடி டு சாக்ரிஃபைஸ். யுவர் அப்படிங்கிறது வந்துட்டு சோல்ஜர்ஸை குறிக்கும், அதனால் தேர் லைஃப்ஸ்னு வரும், தேர் லைஃப்ஸ் ஃபார் த சேக் ஆஃப் த நேஷன். ஸோ இது வந்துட்டு இன்டெரக்டில் மாற்றப்பட்டு இருக்கிறது. இப்போ இந்த ரெக்வஸ்ட் வச்சு நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம், அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம நெகட்டிவ் கமெண்ட் போகலாம். ஸோ நவ் லிசன். அன்பு செட் டு ஜோ, கைண்ட்லி ஹெல்ப் மீ வித் த எக்ஸாம்ஸ். அப்போ வந்துட்டு அன்பு வந்துட்டு ஜோக்கிட்ட சொல்கிறான், எனக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு இங்கே கைண்ட்லி அப்படின்னு ஒரு வேர்டை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இட் இஸ் எ ரெக்வஸ்ட். எதுக்காக அப்படின்னா இந்த ரெக்வஸ்ட் எதுக்காக பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்கிறோம். இதை வந்துட்டு நம்ம இன்டராக்ட் மாத்திரப்ப என்ன நடக்கும் அப்படின்னா அன்பு ரெக்வஸ்டட் ஜோ டு ஹெல்ப். இந்த மீங்கிறது யாரை குறிக்குன்னா இது ஃபர்ஸ்ட் பர்சன் ரெஃபர்ஸ் டு த ஸ்பீக்கர். இப்போ இங்கே யாருன்னா அன்பு, அது தேர்ட் பர்சன் சிங்குலர் ஹி. அப்போ வந்துட்டு மீங்கிறது ஹிம் அப்படின்னு வரும், ஹிம் வித் தி எக்ஸாம். ஸோ திஸ் இஸ் த எக்ஸாம்பிள் ஃபார் யூஸிங் திஸ் ரிப்போர்ட்டிங் வெர்ப் ரெக்வஸ்டட். So now it is the same with the negative sentence also, same thing. You are not going to write this speaker and listener. இந்த அன்பு ஜோவை மட்டும் வச்சுக்குமே, வேறு ஏதாவது நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் அந்த ஸ்பீச்சை மட்டும் மாற்றுவோம்.
டோன்ட் ப்ளே வித் மீ அப்படின்னு சொன்னதாக வச்சுக்குவோம். இப்போது அன்பு செட் டு ஜோ டோன்ட் ப்ளே வித் மீ. இப்போ என்னென்னா இது வந்துட்டு கொஞ்சம் மாதிரி அவுட்ரேஜில் சொல்கிற மாரி, கொஞ்சம் கோவத்தில் சொல்கிற மாரி. ஸோ அப்போ அன்பு வந்துட்டு என்ன வரும்னா அன்பு ஆர்டர்டு. இந்த இடத்துல நல்லா கவனிங்க. அன்பு செட் டு ஜோ டோன்ட் ப்ளே வித் மீ அப்படின்னு சொல்கிறத வச்சுக்குமே. இப்போ வந்துட்டு நம்ம எக்ஸாக்டாக ரூல்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ஆர்டர்டு, கமாண்டடு, ரெக்வஸ்டட் அப்படின்னு தான் வரும். பட் வந்துட்டு இங்கே வந்துட்டு ஆர்டர்லாம் கிடையாது. ஆக்சுவலாக இட் இஸ் ஜஸ்ட் அன் எக்ஸ்பிரஷன். இங்கே நெசசரிலி வந்துட்டு இந்த ஆர்டர், கமாண்டட் தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னா கிடையாது. அப்படி தான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. பிகாஸ் அவன்கிட்ட வந்துட்டு கோவமாக சொன்னான்னு சொல்லலாம். என்ன சொன்னால் என் கூட விளையாடாதரா அப்படின்னு சொல்கிறான், கோவமாக சொல்கிறான். அப்போ வந்துட்டு அது ஆர்டர் கிடையாது, சொல்கிறது தான். பட் கோவமாக சொல்கிறான். அதனால் நெசசரிலி இந்த ஆர்வியதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. நம்ம இந்த இடத்துல எப்படி யோசிக்கலாம் அப்படின்னா அன்பு டோல்டு ஆங்கிரிலி. ஸோ நவ் யூ பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட். எப்படி இதுவும் வந்துட்டு ஒரு இம்பேரட்டிவ் சென்டென்ஸ் தான். டசன்ட் மேக் எனி டிஃப்ரென்ஸ். அன்பு டோல்டு ஆங்கிரிலி டு ஜோ. இங்கே டோன்ட் வந்திருக்கு. அப்போ அதுக்கு என்ன வரும்னா நாட் டூன்னு போடணும். நாட் டு ப்ளே வித் ஹேம். ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே நல்லா கவனிங்க. இந்த ரிப்போர்ட்டிங் வெர்பு வந்துட்டு இந்த செட்டு அப்படிங்கிறது வந்துட்டு இது இம்பேரிட்டிவ் வந்துட்டு ஆர்டர் கமாண்டு தான் வரணும், இல்லை இம்பேரிட்டிவ் சென்டென்ஸ் இருந்தால் ஆர்டர்டு கமாண்டு தான் வரணும், இல்லை இன்ட்ராகேட்டிவ் இருந்தால் ஆஸ்க்டு தான் வரணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. வி கேன் யூஸ் திஸ் காமனாக இருக்கிற இந்த டோல்டு அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். பட் அவன் என்ன சென்ஸு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறான் அப்படிங்கிறது வந்துட்டு இதில் நம்ம குறிப்பிட்டு காட்டிடணும். இவன் எப்படின்னா கோவமாக சொன்னான்னு சொல்லலாம், அதை ஆர்டர் கொடுத்தான்னு சொல்லலாம். பட் இந்த இடத்துல அந்த சென்ஸை வந்துட்டு நம்ம உள்ளே புகுத்தணும். அதுதான் முக்கியம். ரிப்போர்ட்டட் ஸ்பீச் அப்படிங்கிறது எப்பயுமே அப்படி என்னென்னா சொல்ல வருகின்ற நபர் என்ன கருத்தை சொல்கிறாரோ, என்ன கணாகணத்தோடு சொல்கிறாரோ, என்ன ஒரு மூடோடு சொல்கிறாரோ அந்த மூடை வந்துட்டு நம்ம வேர்ட்ஸில் வந்துட்டு பாஸ் பண்ணணும். அதுதான் ரிப்போர்ட்டட் ஸ்பீச். நவ் இவன் கோவமாக சொல்லியிருக்கான் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த சென்டென்ஸ் வந்துட்டு இட் கன்வேஸ். ஸோ தட் இஸ் கால்டு ரிப்போர்ட்டட் ஸ்பீச். ஸோ நவ் யூ see அன்பு டோல்டு ஆங்கிரிலி டு ஜோ நாட் டு ப்ளே வித் ஹேம். அவன் கோபமாக சொன்னான் தன்னுடன் விளையாட வேண்டாம் என்று. அப்போது இட் பிரிங்ஸ் அவுட் த சென்ஸ் ஆஃப் த ஸ்பீக்கர். ஸ்பீக்கர் என்ன சொல்ல வந்தாரோ அதை வந்துட்டு இந்த சென்டென்ஸை கன்வே பண்ணுது. அதுதான் ரிப்போர்ட்டட் ஸ்பீச். ஸோ இது போல் வந்துட்டு நம்ம இதுமாரி பல நெகட்டிவ் கமெண்ட்ஸுக்கு வந்துட்டு இதுமாரி நம்ம நாட் டு போட்டு நிறைய விஷயங்கள் நம்மளால் எழுதிக்க முடியும். ஸோ ஐ have given just one example and you can do that for yourself. Now we will move on to this exclamatory sentence that is very pretty simple because just like statement இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஒன்றும் வந்துட்டு அந்த எக்ஸ்க்ளமேஷன் மட்டும், அதில் அந்த உணர்வுகள் மட்டும் புகுத்தப்பட வேண்டும், அவ்வளோதான். ஸோ நான் அடுத்தது நான் பார்க்கக்கூடியது எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸு. அதுக்கு வரக்கூடிய வந்துட்டு ரிப்போர்ட்டிங் வெர்புனா எக்ஸ்க்ளைம்னு வரும், அதுக்கூடிய வர கன்ஜங்ஷன் தட், அவ்வளோதான். இப்போது வில் கோ ஃபார் த எக்ஸாம்பிள். ஸோ now let us consider this sentence. Abhi said to Arun, oh I lost the match. இப்போது அபி வந்துட்டு அருண்கிட்ட சொல்கிறான், நான் இந்த மேட்ச்சில் தோற்று போயிட்டேன் அப்படின்னு. இப்போ வந்துட்டு அவன் வந்துட்டு கொஞ்சம் சோகமாக சொல்லுவான். இப்போ அவன் சோகமாக சொல்லியிருக்கிறான் ஆக்சுவலாக. அதை வந்துட்டு நம்ம ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் கன்வே பண்ணணும். அப்போது எப்படி வரும் அப்படின்னா அபி எக்ஸ்க்ளைம்டு சாரோஃபுல்லி டு அருண். இங்கே இது எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸோட கன்ஜங்ஷன் தட் தான் ஸ்டேட்மெண்ட்டுக்கு இருக்க மாதிரி தட். இப்போ அந்த ஐ ரெஃபர்ஸ் டு அபி, அப்போ தட் ஹீ. லாஸ்ட் த மேட்ச் அப்படின்னு இருக்குது, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் இருக்குது. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் இருந்தால் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் மாறும். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா தட் ஹீ ஹேட் லாஸ்ட் த மேட்ச், அவ்வளோதான். இப்போது இந்த ஸ்பீக்கர் வந்துட்டு அவர் சொல்கிற அந்த ஸ்பீச்சில் என்ன ஒரு ஃபீலிங் கன்வே ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்துட்டு இந்த ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் நம்ம வந்துட்டு கன்வே பண்ணணும் அப்படின்னா மட்டும்தான் அது இன்டெரக்ட் ஸ்பீச்சாக மாறும். இப்போ இது போல் வந்துட்டு நம்ம நிறையா ஒரு ஸ்பீச்சஸ் வந்துட்டு ஃபார் இன்ஸ்டன்ஸ் நம்ம லேட்டஸ்ட் டேக் திஸ் ஒன். இவர் ஸ்பீக்கர் லிசனராகவே இருக்கட்டும், வேறு ஒரு ஸ்பீச் ட்ரை பண்ணலாம். என்ன அப்படின்னா லேட்டஸ்ட் சே ஐ ஃபெயில்டு இன் த எக்ஸாம் திஸ் டைம் ஆல்சோ. இப்போ நல்லா கவனிங்க. அபி செட் டு அருண் ஐ ஃபெயில்டு இன் த எக்ஸாம் திஸ் டைம் ஆல்சோ அப்படின்னு சொல்கிறேன். இப்போ ஆக்சுவலாக இது ஸ்டேட்மெண்ட் தான், பட் இட் இஸ் எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். ஏன் அப்படின்னா அவன் வந்துட்டு மறுபடியும் இந்த தடவை ரெண்டாவது அட்டெம்ப்ட் எழுதியிருக்கிறான், அந்த அட்டெம்ப்ட்லையுமே ஃபெயில் ஆகிட்டான். இப்போ என்னத்தை குறிப்பிட்டு காட்டுது அப்படின்னா அவன் வந்துட்டு ஒரு ஹோப்லெஸ்ஸாக இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கை வந்துட்டு அதை எடுத்து காட்டுது. அப்போ இதை வந்துட்டு இது இன்டெரக்டில் மாற்ற என்ன நடக்கும்னா அபி இங்கே மறுபடியும் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நெசசரியாக இதே தான் யூஸ் பண்ண அவசியம் கிடையாது. ரவி டோல்டு அபி ஹோப்லெஸ்லி. நல்லா கவனிக்கணும். இந்த அட்வெர்ப் வந்துட்டு அவனோட ஃபீலிங்கை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. அவனுக்கு அந்த நம்பிக்கை இல்லாத தன்மையை, அவனுக்கு இருக்கிற அந்த விரக்தியான அந்த சூழ்நிலையை வந்துட்டு இந்த வேர்பு
கடத்திடுது. அது கடத்தினா தான் அது ரிப்போர்ட்டிங்காக மாறுதுன்னு அர்த்தம். அப்போ அபி டோல்டு அருண் hopelessly that he had failed in the exam. இங்கே தான் முக்கியமாக கவனிக்க வேண்டியிருக்குது. திஸ்ங்கிறது தட்டாக மாறும். நம்ம ஏற்கனவே இந்த டேபிள் படிச்சிருக்கிறோம். in that exam in that time also. So now this is pretty simple. So my dear students, direct ஸ்பீச்லேருந்து இன்டைரக்ட் ஸ்பீச் மாற்றுறதுக்கு என்னென்ன ப்ரீ ரெக்வசிட்ஸ் அப்படின்னா இந்த ரிப்போர்ட்டிங் வெர்பு என்னென்ன வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிருக்கணும். அந்த அக்கார்டிங் டு த சென்டென்ஸு அது ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால் டோல்டு, இன்ட்ராகேட்டிவ் வந்தால் ஆஸ்க்டு ஆர் கொஷின்டு, என்கொயர்டு, சம்திங் லைக் தட். அது இம்பேரேட்டிவ் வந்துச்சுன்னா அதுக்கு வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா கமாண்டட், ஆர்டர், ரெக்வஸ்டட். இதே எக்ஸ்க்ளைமேட்டிவ் சென்டென்ஸாக இருந்தால் அது எக்ஸ்க்ளைம்டுன்னு வரும். நம்ம கன்ஜங்ஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிற அந்த விஷயமும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்ததாக டுடே, தட் டே அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மாறணும். அதுக்கப்புறம் வந்துட்டு திஸ்ஸு, தட்டுன்னு மாறும், நவ்வு, தென்னுன்னு மாறும். இந்த மாதிரியான சில விஷயங்கள் இவைகளெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ப்ளஸ்ஸு டென்ஸில் என்னென்ன சேஞ்சஸ் வரும் அப்படிங்கிறத நம்ம டேபிளேஷன் ஆல்ரெடி படிச்சிருக்கோம். நாம் இந்த டென்ஸில் இருந்துச்சுன்னா இந்த டென்ஸாக மாறணும். இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிகின்ற பொழுது அவற்றையெல்லாம் அப்ளை பண்ணி எழுதணும் அப்படின்னா ஒரு டைரக்ட் ஸ்பீச் வந்துட்டு இன்டைரக்ட் ஸ்பீச்சாக மாறும். ஸோ we have learnt it so far. How to change that actually? We have learnt it very well now. Now we have finished this chapter now. So in the further classes we'll see how to change indirect speech into direct speech. அதை நம்ம வந்துட்டு வருகிற வீடியோவில் பார்க்கலாம். Till then, stay tuned to HiAbad TV. Thanks for watching. Good luck to you.